ஒரு 400 அடி தார் ரோடு பேசலைங்க. ஒரு 2 ஏக்கரா விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து தார் ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 400 அடி பக்கம் வருங்க. தாரோட மட்டத்தை விட பார்த்தீங்கன்னா பூமி கொஞ்சம் உயரமாக தான் இருக்குங்க. பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்துங்க கரெக்டாக ஒரு 9.5 கிலோமீட்டரில் கண்ணமநாயக்கனூர் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. கண்ணமநாயக்கனூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர்லேயே வந்து பூமிக்கு நீங்கள் ரீச் ஆயிடலாங்க. பழனியிலேருந்து 38 கிலோமீட்டருங்க. பொள்ளாச்சியிலேருந்து வந்தாலும் 38 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. மடத்துக்குளத்துலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டருங்க. சூலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 75 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. உடுமலைப்பேட்டைக்கு தெற்கிங்க கரெக்டாக ஒரு 9 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நீங்கள் பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க. சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்க. ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் அதிகமாக போட்டிருக்குறாங்க. இந்த காடு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி லேண்டாக இருக்குதுங்க. ஒரே மட்டமான பூமிங்க. வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. ஜலமூலைக்கே வந்து வழியும் வந்துடுங்க. ஜலமூலைக்கு வந்து கேட் வச்சுக்கிறாங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிங் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்வெல்லுங்க, ஒரு 5 HP பெரிய சீரிஸ் வந்துடுங்க. காடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க. நல்ல மண்கண்டம் உள்ள செம்மண் ப்ராப்பர்ட்டிங்க. எந்த மூலையும் இழுக்காதுங்க. காடும் வந்து சவனான பூமிங்க. உங்களுக்கு அக்கம் பக்கமெல்லாம் சுற்றியும் வந்து வீடுகளாக இருக்குதுங்க. சுற்றி தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க. தென்னந்தோப்புங்க மல்பரி தோட்டம் தான் அதிகமாக இருக்குதுங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-1 சர்வீஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 HP வந்து ப்ரீ சர்வீஸ் வாங்கிட்டாங்க. இதை சர்வீஸ்க்கான போடுங்க. போல் பார்த்தீங்கன்னா ஜலமூலையில் கேட் பக்கத்துலேயே வந்து ஒரு வாரமாக வந்துடுங்க. போர்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜலமூலைக்கே அமைச்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து PAP வாய்க்க தண்ணி பாயிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது கோழி பண்ணை ஓடுறதுக்கு, தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு, உங்களுக்கு காய்கறி எல்லாமே வச்சுருக்கிறதுக்கு வந்து அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. ஆல்ரெடி வந்து போர்வெல்லும் சர்வீஸும் இருக்குதுங்க. நம்ம வாங்கி தொட்டின்னு போட்டோம்னா போர்வெல் தண்ணி தொட்டியை விட்டு பாய்ச்சிக்கலாங்க. இதுதான் கேட்டுங்க. ஜலமூலையிலே கேட் வச்சுக்கிறாங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஏக்கரா 50 சென்ட்டுங்க. இதோட மொத்த விலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 லட்ச ரூபா கேட்குறாங்க. சர்வீஸ் போர்வெல் எல்லாமே வந்துருங்க. நம்ம வாங்கி தொட்டி ஒன்று போடுறோம் அப்படின்னு தான் போட்டோம்னா தென்னங்கன்று போடுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. மார்க்கெட் விவசாயம் மட்டும் தான் பண்ணிக்கலாங்க. PAP வாய்க்க தண்ணி வந்துடுங்க. மொத்த ஏரியா வந்துங்க 1 ஏக்கரா 50 சென்ட்டுங்க.